ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நாம் கவர் பண்ண போகிறது டிஎன்பிஎஸ்சி டார்கெட் 2025 குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 மூணுமே கம்பைன் பண்ண மாதிரி 150 டேஸ் டெய்லி செல்ஃப் பிளான் ஃபார் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், ஃபுல் டைமர்ஸ், பார்ட் டைமர்ஸ் எல்லாருக்குமான ஒரு பிளான் நம்ம அதை பார்ப்போம். இந்த 3 எக்ஸாமும் வேறு மெத்தடில் இருந்தாலும் இதுக்கு ஒரு சில விஷயங்கள் காமனாக இருக்கும். எப்படி மூணுத்துக்கும் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், ஒரு ப்ராப்பர் பிளான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த பிளான் படிக்கலாம். இது எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு 2 கேள்வி மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். $1 மில்லியன் கேள்விகள். நம்பர் 1, எக்ஸாம் எப்போ? நம்பர் 2, எந்த எக்ஸாம் வரப்போகுது? இதான் ஓடிக்கிட்டு இருக்கும். சில பேர் குரூப் 1 வரலான்றாங்க, இல்லை குரூப் 1 குரூப் 4 வரலாம், இல்லை குரூப் 2 சேர்ந்து வரலாம். இந்த மாதிரி ஒரு குழப்பம் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் படிக்கலாமா வேணாமா, இது ஓடிக்கிட்டு இருக்கும். இதுக்காக தான் அடிக்கடி சொல்கிற விஷயம், போட்டித் தேர்வு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடி மினிமம் 50% சிலபஸ் நம்ம முடிச்சிருக்கணும். அப்படி முடித்தாதான் இப்போ வர காலங்களில் கேட்குற கேள்விகளில் இருக்கிற போட்டியில் நம்மளால் போட்டி போட முடியும். ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் அதிகமாக ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? சரி ப்ரோ, அப்போ எக்ஸாம் எப்போ தான் வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணால் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ லாஸ்ட் டைம் கொடுக்கும்போது குரூப் 1, குரூப் 4 கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் குரூப் 2 உள்ளே சேர்த்து கொடுத்துருந்தாங்க. என்ன ஆயிடுச்சு, இந்த 3 எக்ஸாமும் பக்கத்து வந்ததுனால நிறைய பேரால் எந்த ஒரு எக்ஸாமும் முழுமையாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ இந்த தப்பை திரும்ப பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடி என்ன விஷயம் பேஸாக இருக்கோ அந்த பேஸை முடிச்சு வச்சிட்டோன்னா எந்த எக்ஸாம் எப்போ வந்தாலும் எவ்வளோ பக்கமாக வந்தாலும் நம்மளால் அதை ஃபேஸ் பண்ண முடியும். ஓகே, மினிமம் 6 மாதமாவது ஸ்பெண்ட் பண்ணால் தான் ஒரு போட்டித் தேர்வை நம்மளால் போட்டி போட முடியும். 2 மாதம் 3 மாதம் எல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கு கொஞ்சம் லக்கும் வேணும், அதிகமான ஹார்ட் ஒர்க்கும் வேணும். ஸோ ஒரு மினிமம் ஆவரேஜாக நம்ம இருக்கோம் அப்படின்னா 6 மாதமாவது இங்கே தேவைப்படும். ஓகேவா? ஸோ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல இந்த நெகட்டிவிட்டிஸு, படிக்கலாமா வேணாமா, காசு கொடுத்து உள்ளே போகிறாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் மைண்டில் ஓடிட்டு இருக்கலாம். கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருக்குது, நிறைய புக்கை படிக்கணும், எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமாக இருந்தாலும் பயணிக்க தான் வேண்டும். இது போட்டித் தேர்வு, காம்படிஷன் எக்ஸாம் அப்படி தான் இருக்கும். அதிகமாக போட்டியும் இருக்கும், கஷ்டமாகவும் இருக்கும். ஆனால் கஷ்டப்பட்டு உழைச்சா நிச்சயமாக உள்ளே போக முடியும். அதாவது இந்த போட்டித் தேர்வுக்கு உள்ளே வரும்போது நான் கூட யோசிச்சிருக்கேன், அதை காசு கொடுத்தா உள்ளே போயிடலாம் போல், காசு கொடுத்தா வேலை வாங்குறாங்க, இந்த ஃபீலிங் நிறைய பேருக்கு அப்படிலாம் இருந்தது. பட் இப்போது ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணி ஒரு அகாடமி போனாலும் இல்லை அகாடமி போகாமலும் வீட்டில் படித்தும் மெரிட்டில் எல்லாரும் உள்ளே போக தான் செய்கிறாங்க. இப்போ நம்ம அகாடமியில் எவ்வளோ பேர் கிளியர் பண்ணி உள்ளே போயிருக்காங்க, எல்லாருமே நம்மளை மாதிரி சாதாரணமாக தான். அப்போ படித்தா நிச்சயமாக கிராக் பண்ண முடியும். இப்போ இந்த வருஷம் பேப்பர் டஃப்பாக இருக்கா, இந்த டஃப் பேப்பர்லேயும் உள்ளே போக தான் போகிறாங்க. இதுக்கு 2500 வேகன்சி கொடுத்தா 2500 பேர் உள்ளே போக தான் செய்கிறாங்க. அவங்களால முடியுதுன்னா நம்மளால் முடியும். நாம் படிக்கிறோம், பட் படிக்கிற விஷயத்தில் எங்கேயோ தப்பு நடக்குது, அந்த தப்பை சரி பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளால் கிராக் பண்ண முடியும். ஓகே, எல்லா நெகட்டிவிட்டிஸும் ஓரமாக எடுத்து வச்சுருங்க. பேப்பர் இதுவாக இருக்குது, அதுவாக இருக்குது, பண்ணலாமா வேண்டாமா எல்லாம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு கஷ்டம்தான், அந்த கஷ்டத்தை ஸ்மார்ட் ஒர்க்கும் ஹார்ட் ஒர்க்கும் சேர்ந்து போட்டால் கிராக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ நம்ம பிளான் டார்கெட் அக்டோபர்லேருந்து மார்ச் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த பிளான் நீங்கள் நவம்பரில் பார்த்தாலும் சூட் ஆகும். இந்த ஃபஸ்ட்டு ஒரு 150 நாள் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதில் ப்ராப்பராக எல்லாமே நம்ம கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே, ரைட். சரி, பிளான் பார்த்துடலாம். அண்ட் 2025 பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அக்டோபர் 5 பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஃபார் இங்கிலீஷ் மீடியம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் வித் ஆஃபர் ப்ரைஸ், செக் பண்ணி பாருங்கள். சரிங்க, நம்ம பிளான் எல்லாமே பார்ப்போம். ஸோ டே 1 என்ன படிக்கலாம், டே 2 எல்லாமே நான் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் பேசிக்காக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 3 எக்ஸாமும் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகே, குழப்பம் இல்லாமல் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது எக்ஸாம் பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும். ஸோ பேசிக்காக நான் கொண்டு வந்திருக்கேன் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4. ஓகே, ரைட். இதில் குரூப் 1 பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமினரி 175 ஜிஎஸ் கேள்விகள், 25 மேக்ஸ் கேள்விகள். ஓகே, உங்கள் வேலை என்ன அப்படின்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த 3 எக்ஸாமுக்கும் சிலபஸ் காப்பி இருக்கு இல்லையா, சிலபஸை 3த்துக்கும் ஃபுல்லாக படிங்க. ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு 3த்துக்குமே சிலபஸ் கம்ப்ளீட்டாக நீங்கள் மகப் பண்ணணும். ஓகே, ரைட். ஸோ குரூப் 2 பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ் 75, மேக்ஸு அண்ட் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். அண்ட் குரூப் 4ல் ப்ரிலிம்ஸ் மட்டும்தான் ஜிஎஸ், மேக்ஸ், தமிழ், லாங்குவேஜ். ஓகே, அடுத்தது மெயின்ஸ் பேப்பர் குரூப் 4ல் கிடையாது. குரூப் 1 பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிள் பேப்பர் இங்கேயும் உண்டு. அண்ட் அடுத்தது இந்த குரூப் 1ல் 3 பேப்பர் கொடுத்துருப்பாங்க, டிஸ்கிரிப்டிவ். குரூப் 2 பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ், குரூப் 2A பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ். ஓகேவா? இது பேசிக்கான விஷயங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்னது, இந்த 3 சிலபஸுமே ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக மகப் பண்ணி பார்க்காம எழுதி பார்த்துடணும். அதை பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எக்ஸாமுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது, டெய்லி ஃபாலோ பண்ணணும்.
ரைட். நான் ஒரு வாரம் ஃபாலோ பண்ணேன், 2 வாரம் ஃபாலோ பண்ணேன் கிடையாது. 150 நாள் பிளான் இருக்கா, 150 நாளுமே ஃபாலோ பண்ணி ஆகணும். நிச்சயமாக ஃபாலோ பண்ணலாம். ஃபுல் பிளான் நம்ம வந்து கொடுக்கலாம். இல்லை ஃப்ரீ டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து இருக்குது. ஓகே. அடுத்தது காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாதுங்க. ஏன்னா நாம் படிக்கிட்டு ஃபில்டர் பண்ணி படிக்கிறோம். சரியா? நிச்சயமாக 100% சிலபஸ் யாராலும் முடிக்க முடியாது. ஃபில்டர் பண்ணி படிக்கும் போது அதில் நீங்கள் ஃபில்டர் பண்ணக்கூடாது. நானே உங்களுக்கு வடிகட்டி தான் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் வடிகட்டினீங்கன்னா நம்ம வாழ்க்கை சுத்தமாக வடிகட்டி போயிடும். கிளியர்? காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப எமர்ஜென்சினா மட்டும் நீங்கள் வந்து ஒதுக்கலாம். ஒரு சில சில்லியான ஃபீலிங் விஷயங்களுக்கெல்லாம் ஓரமாக தூக்கி வச்சுட்டு படிக்கிற வேலையை பாருங்கள். அதான் வந்து முக்கியம். வரமா படிடா அப்படின்ற மாதிரி படிங்க, நிச்சயமாக ஜெயிக்க முடியும். அடுத்தது எல்லாத்த விட உங்களோட செல்ஃப் மோட்டிவேஷனை ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. ஓகே. சரி ப்ரோ, பார்க்கலாம். ஹவு டு ஸ்டார்ட். இந்த பிளானில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் ரொம்ப கிளியராக இருக்கணும். ஏன்னா நம்ம 3 எக்ஸாம் ஒன்றா கொண்டு போக போகிறோம். ஏன்னா குரூப் 1ல் மெயின்ஸ் இருக்குது, குரூப் 2 மெயின்ஸ், குரூப் 4ல் கிடையாது. அப்போது அந்த 3 எக்ஸாம் இருக்குன்னா அந்த 3 எக்ஸாமையும் ஒரு செயின் மாதிரி லிங்க் பண்ணி கரெக்டாக கொண்டு போனால் மட்டும்தான் நம்மளால் அங்கே போய் ரீச் பண்ண முடியும். ஓகேவா? ரைட். ஸோ இந்த பிளானில் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது லாங்குவேஜ் டெய்லி படிக்கணும். இது குரூப் 4 நான் வந்து கொடுத்துருக்கேன், குரூப் 2 கொடுக்கல. புரியுதா? குரூப் 4க்காக என்ன பண்ணுங்கன்னா தினமும் லாங்குவேஜ் படிங்க. நான் குரூப் 4 மட்டும்தான் எடுத்திருக்கேன், இல்லை குரூப் 4 எனக்கு வேணும் அப்படி சொல்கிறவங்க தமிழ் லாங்குவேஜை, தமிழை டெய்லி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியே ஆகணும். எந்த ஒரு எக்ஸ்கியூஸுமே கிடையாது. டெய்லி படிங்க. ஓகேவா? அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் எடுக்கணும் மக்களே. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கலாம் நான் கொடுக்குறேன், அதை வந்து பார்ப்போம். அடுத்தது ரிப்பீட்டட் ரிவிஷன் உங்களுக்கு இங்கே தேவைப்படும். ஓகேவா? இதான் முக்கியமான விஷயம். சரி, அடுத்து என்ன பண்ணணும்? புக் லிஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்குவோங்க. என்ன புக்கு ப்ரோ படிக்கலாம்? ஒரு வருஷம் ஒரு கேள்வி கேட்குறாங்க. ப்ரைமரியாக என்ன இருக்கோ அதை முதல்ல வந்து முடிக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் ஜென்ரல் தமிழ் பொறுத்த வரைக்கும் 6 to 12 இருந்து நியூ புக்ஸு, ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழ், இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு இது 3மே தான் நீங்கள் படிச்சாகணும். ஓகே. அப்போ குரூப் 4க்காக தமிழ் படிக்கிறவங்க நம்ம ஜிஎஸ் பிளான், மேக்ஸ் பிளான் அதெல்லாம் தாண்டி தினமும் 1 மணி நேரம் தமிழ் படிக்கணும். 6லேருந்து ஆரம்பிங்க. 6 EL1 EL2 நான் தமிழுக்கு திரும்ப ஒரு ஃப்ரீ டெஸ்ட்டை வந்து கொண்டு வரேன், எல்லாமே ஆட் பண்ணி வந்து கொண்டு வரேன். ரைட். தினமும் 1 மணி நேரம் தமிழ் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி ஆரம்பிக்கிறீங்களா, என்னைக்கு ஆரம்பித்தாலும் டெய்லி பிளானை வந்து தமிழ் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தமிழ் எலிஜிபிள் பேப்பர் இருக்கிறதுனால யூஸ் ஆக போகுது. இன்கேஸ் குரூப் 2 ஃபியூச்சரில் வரப்போகுதுன்னா அதுக்குள்ள வந்து யூஸ் ஆக போகுது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குரூப் 4 முன்னாடி வரலாம் அப்படினால நான் குரூப் 4 அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ குரூப் 4ல் தமிழை டெய்லி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடணும். ஓகே. அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், தமிழ், இங்கிலீஷ், ஜிஎஸ் 3த்துக்குமே மினிமம் 10 வருஷம் பேப்பரை ஃபுல்லாக வாங்கிக்குவோங்க. ஜென்ரல் இங்கிலீஷ் சிலபஸ் பேஸ் படித்தா போதுமானதாக இருக்கும். இப்போ அது ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு மேக்ஸ் 6 to 10 ஃபுல்லாக வந்து படித்தாகணும். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மொத்தமாக கலெக்ட் பண்ணிக்கணும். ஜிஎஸ்க்கு வந்து வரலாம். ப்ரோ ஜிஎஸ்க்கு சமைச்சர் மட்டும் போதுமானு கேட்டால் எஸ் போதாது. ஆனால் சமைச்சரை விட்டு நீங்கள் வெளியே போகக்கூடாது. நிச்சயமாக நீங்கள் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். இப்போ 75 கேள்வி வருது அப்படின்னா 75 கேள்விகளில் மினிமம் ஒரு 30 கேள்விகள் சமைச்சர் புக்கை பேஸ் பண்ணி டேரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ கேட்க தான் செய்கிறாங்க. இந்த 30 நம்ம அடிச்சிட்டோன்னா நம்மளால் போட்டி போட முடியும். இந்த 30 நமக்கு அடி வாங்குதுனா தான் நம்மளால் பேலன்ஸ் 45 ஃபேஸ் பண்ண முடியாது. ஓகே. இப்போ தேவையான புக்ஸு 6 to 10th சோஷியல் சயின்ஸு சமூக அறிவியல் 11th and 12th ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமி, எத்திக்ஸு, பாலிட்டி. நெக்ஸ்ட்டு டிகிரி லெவல் புக்கு பொறுத்த வரைக்கும் இந்த 3 எக்ஸாமுக்குமே சிலபஸ் பேஸ் பண்ணி ஓரளவுக்கு நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். ஸோ புக்ஸ் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். ஓகே. இதுக்கான PDF நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ புக்ஸு நிச்சயமாக கையில் இருக்கணும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. முடிஞ்சுதா? ரைட். நெக்ஸ்ட்டு பிளானிங் எப்படி இருக்க போகுது அண்ட் இந்த குரூப் 1, 2, 4க்கான கம்பைன்டு பேட்ச் நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேனா செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்க. டெய்லி பிளானில் டெய்லி லாங்குவேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இது குரூப் 4க்காக. ஓகேவா? இதை தவிர்த்து 4 to 5 மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் எஸ் மோர் தென் எனஃப் போதுமானதாக வந்திருக்கும். ஜிஎஸ், லாங்குவேஜ் அண்ட் மேக்ஸ் 3மே கம்பைன் பண்ண மாதிரி பிளான் நம்ம வந்து கொண்டு போக போகிறோம். பாட வாரியாக முக்கியத்துவம் இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டே வாங்க. இதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் அந்த அளவுக்கு வந்து இருக்காது. இந்த ஆர்டர் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பெட்டராக வந்திருக்கும். ஓகேவா? சரி, பிளான் ஸ்டார்ட் பண்ணலாமா? கிளியர். 10 நிமிஷம் நம்ம பேசியிருக்கோம் இது வரைக்கும். இந்த 10 நிமிஷம் இது வெட்டியாக வந்து பேசலை. இது எல்லாம் முக்கியமான விஷயம். அதாவது ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டேன், டெஸ்ட் ஜாயின் பண்ணிட்டேன், புக்கை வாங்கி படிச்சிட்டேன், ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். புக்கை வாங்கியிருப்போம், கிளாஸ் போயிருப்போம், ஆனால் எங்கே நம்ம போகிறோம், எப்படி நம்ம போகிறோம், இந்த வழியில் வந்து போகிறோம், அந்த போகிற வழி ரொம்ப ரொம்ப அந்த முக்கியம். பாதை எவ்வளோ கடினமாக இருக்க தாண்டி அந்த கடினமான பாதையை எப்படி நம்ம சூஸ் பண்ணுறோம் அதான் வந்து முக்கியம். ஸோ போகிற வழியில் சரியாக வந்து போவாங்க. ஸோ பேசிக்கை லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? ரைட். ஸோ பிளான் இங்கே வந்து பாருங்களேன். நான் Day 1 கொடுத்துருக்கேன். Day 1 இந்த வீடியோ நீங்கள் என்றைக்கு பார்க்குறீங்களோ, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் என்றைக்கு பார்த்தாலும் அன்றைக்கி நாள் Day 1 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் டேட் ஏன் போடலை அப்படின்னா சில பேருக்கு கொஞ்சம் மாற்றங்கள் வந்து வரலாம். பட் நான் ஃபிக்ஸ் பண்ணது அக்டோபர் 10 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கூட, இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட போதுமானதாக வந்து இருக்கும். ஓகேவா? இன்கேஸ் நீங்கள் அக்டோபர் 20 பார்க்குறீங்களா, Day 1 20 போட்டுக்கோங்க.
இல்லை ப்ரோ நவம்பர் தான் நான் பார்க்குறேன், அப்போ நவம்பர் 1 டே 1 நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ என்னைக்கு பார்க்கலாம் அன்றைக்கி இந்த பிளான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஓகேவா? ரைட். சரிங்க. டே 1 என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள். டே 1ல் சிலபஸ் ஃபுல்லாக மக்கப் பண்ணணும். அதாவது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸு, ப்ரிலிம்ஸு, இங்கிலீஷு, தமிழ், என்ன மேக்ஸ் இருக்குது, புல் ஸ்டாப், கம்மா, ஐஃபன் மாறாமல் டிட்டோ ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி சிலபஸை கம்ப்ளீட்டாக படிக்கணும். படிக்கிறது மட்டும் இல்லாமல் பார்க்காம எழுதி பார்க்கணும். இதை பண்ணால் மட்டும்தான் யூ ஆர் இன் காம்படிஷன். நம்ம சிலபஸை படிக்காமல் சும்மா படித்தா ஒன்றுமே பண்ண முடியாது. தயவு செஞ்சு சிலபஸை கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணுங்கள், ஃபுல்லாக படித்து எழுதி பாருங்கள். ரைட். ஏன்னா டிஎன்பிசி படிக்கிறவங்க மோஸ்ட்லி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 மூணுமே ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த மூணுமே ஃபேஸ் பண்ணும்போது மூணுத்துக்குமான சிலபஸை முழுமையாக நீங்கள் படிக்கணும். ஓகே, இப்போ ஆரம்பிக்கலாமா? ரைட். நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, குரூப் 4 படிக்கிறவங்க டெய்லி 1 மணி நேரம் லாங்குவேஜுக்கு ஒதுக்கிடுங்க. பேலன்ஸ் இருக்க டைமு ஜிஎஸ்க்கும் மேக்ஸுக்கும் ஒதுக்குனா பெட்டராக வந்திருக்கும். குரூப் 2, குரூப் 1 ஃபோக்கஸ் பண்ணுறவங்க ஜிஎஸ் வரைக்கும் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு லாங்குவேஜ் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ரைட். சரி, பார்ப்போம். டே 2 நான் வந்து கொடுத்துருக்கேன். ஒரு நாளுக்கும் டாபிக் நான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கேன். ஓகேவா? என்ன டாபிக் படிக்க போகிறோம், என்ன விஷயங்கள் இருக்குது, செமஸ்டர் என்ன புக்ஸ் நீங்கள் படிக்க போகிறீங்க, அண்ட் டிகிரி லெவலில் என்ன சோர்ஸ் நீங்கள் கவர் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ ஒரு விஷயம் ஃபுல்லாக இங்கே வந்து கொடுத்து எல்லா புக்ஸையும் கொடுக்கப்பட்டிருக்கு. நல்லா பாருங்கள். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது செமஸ்டர் புத்தகம் தான். கேள்வி கஷ்டமாக கேட்குறாங்க ப்ரோ, செமஸ்டர் போதுமானு கேட்டால் கட் ஆஃப் ரீச் பண்ணுறதுக்கு மினிமம் கேரண்டி இங்கே உங்களுக்கு கிடைக்கும், சான்ஸ் இருக்குது. ஓகேவா? அதாவது யூடியூப்ஸில் வீடியோஸ் பார்ப்பீங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்ப்பீங்க, செமஸ்டர் ஃபுல்லாக வந்து பார்ப்பீங்க. இது எல்லாமே சேர்த்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். இப்போது 175 கேள்வி கேட்குறாங்க இதில் குரூப் 1ல் இல்லையா? இப்போ 25 மேக்ஸ் உங்களுக்கு வந்து கேட்கப்படுது. இப்போ 25ல் 20 நீங்கள் போட்டுறீங்க. ரைட். இந்த 175ல் ஒரு 130 கேள்வி நம்ம ரீச் பண்ணுறோன்னா கட் ஆஃப் கிட்ட வந்து போக முடியும். அப்போ இந்த 130 இருக்குல்ல, இந்த 130ல் 80 to 90 செமஸ்டர் புக்கில் இருந்து கேட்க வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. அப்போ முக்கால்வாசி விஷயம் அங்கே இருக்கிறதுனால இதான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். கஷ்டமாக கேட்குறாங்களா, அந்த கஷ்டமாக கேட்குறத ஃபேஸ் பண்ண முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. அந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு லூப் கிடைக்கும் செமஸ்டர் புக்கில் வருது. அந்த 1 யூஸ் பண்ணால் மீதி 3 அடிக்க முடியும். இதுதான் நேச்சர். இப்போ வரப்போகிற காலங்களில் அப்படி தான் போட்டி தேர்வு இருக்கும். அதனால் செமஸ்டர் புக்கை ஸ்கிப் பண்ணலாம் நீங்கள் போகக்கூடாது, அதையும் படிக்கணும். அதை தான் ஃபஸ்ட்டு படிக்கணும். சரியா? இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சோர்ஸ் புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஓகே, சோர்ஸ் புக் முக்கியமாக இந்த மெயின்ஸ் போகிறவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குரூப் 4 படிக்கிறவங்க ஆல்மோஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த புக்கு வரைக்கும் மட்டும் நீங்கள் போதும். குரூப் 4 படிக்கிறவங்க லாங்குவேஜ் ஸ்ட்ராங் பண்ணுவீங்க, மேக்ஸ் ஸ்ட்ராங் பண்ணுவீங்க, அண்ட் ஜிஎஸ்க்கு சமச்சர் மட்டும் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், போதுமானதாக இருக்கும். குரூப் 2, குரூப் 1 வரவங்க மட்டும் இந்த சோர்ஸ் புக்கும் ஒன்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேவா? எதுக்காக நான் இந்த 3த்தையும் ஒன்றா பிளானாக வந்து கொடுத்தேன், தனியாக நான் ஏன் வந்து கொடுக்கல அப்படின்னா, இன்கேஸ் இப்போ நீங்கள் குரூப் 4க்காக படிக்கிறீங்கப்பா, பிளான் நான் வந்து கொடுத்துட்டேன், திடீர்னு குரூப் 1 வந்து சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க? சரி, குரூப் 1 பிளான் நம்ம குரூப் 4 என்ன பண்ணுவீங்க? அப்போ பிளானை மாற்றி கொடுக்க சான்ஸ் இருக்கலாம் பிளானரை பொறுத்த வரைக்கும். அப்போ என்ன பண்ணி ஆகணும், இந்த 3 எக்ஸாமுக்கும் எது வந்தாலும் தயாராக இருக்கணும். அதுக்காக பிளான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ நீங்கள் படிக்கிறீங்கன்னா இந்த டாபிக் படிக்கிறீங்க, இது ஃபுல்லாக நீங்கள் முடிக்கிறீங்க. இது ஃபுல்லாக முடிச்சுட்டா குரூப் 1 வந்தாலும் நீங்கள் ரெடி, குரூப் 4 வந்தாலும் நீங்கள் ரெடி, குரூப் 2க்கும் ரெடி, மற்ற ஜிஎஸ்க்கும் நீங்கள் ரெடி. சரியா? பிளான் இப்படி தான் நம்ம வந்து கொண்டு போகிறோம். நம்ம ஆன்லைன் கிளாஸும் இந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் டே 2 நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், என்ன டாபிக் வந்து படிக்கணும். சில விஷயங்கள் வீடியோ நான் கொடுத்துருக்கேன், அதுக்கு லிங்க் இங்கே போஸ்ட் பண்ணுங்கள். இதுக்கான பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். அண்ட் பிளானை ப்ராப்பராக பார்த்து எழுதுங்க. ஓகேவா? ஸோ ஒரு நாளுக்கும் முழுசாக நான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கேன். டே 4 பாருங்கள், இந்த விஷயங்கள் ஃபோக்கஸ் வித் மெயின்ஸ் ஃபார் குரூப் 1 அண்ட் குரூப் 2 கொடுத்துருக்கேன்னா இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது இந்த 2 விஷயத்துக்கு மட்டும் மெயின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து படிக்கணும். இப்போ குரூப் 4க்கு ப்ரிலிம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை படித்தா போதுமானதாக வந்திருக்கும். ஓகே, இதை படிக்கலாம், அதை படிக்க வேணாம், புகழ்ஸ் கொடுக்கல, மாரதாஸ் கொடுக்கல, குப்தாஸ் கொடுக்கல, எதுவுமே ஸ்கிப் பண்ண வேண்டாங்க. செமஸ்டர் புக்கை முழுமையாக நீங்கள் படிச்சிருங்க, வேறு வழியே வேண்டாம். சரியா? ஸ்கிப் பண்ணலான்ற வேலையே வேண்டாம், எல்லாமே லிங்க் பண்ண தானே, ஃபுல்லாக வந்து படிங்க, பார்த்துப்போம். ரைட். நெக்ஸ்ட், ஸோ ஒரு நாளுக்கும் என்னென்ன விஷயங்கள் படிக்கலாம், எப்படி பண்ண ஃபுல்லாக நான் கொடுத்துருக்கேன். அடுத்தது இந்த இடத்துல பாருங்கள், டே 6 வந்திருக்கா. இப்போ டே 6ல் இந்த டாபிக் நான் கொடுத்துருக்கேன். இந்த டாபிக் எங்கே இருக்குது? குரூப் 1, குரூப் 2 மெயின்ஸில் வந்து கவர் ஆகுது. ரைட், ஃபுல்லாக படிக்க போகிறீங்க. இப்போ குரூப் 4க்கு என்ன வந்து பண்ணலாம், நல்லா பாருங்கள், 11th புக்கு தான் கொடுத்துருக்கேன், 10th புக்கு தான் கொடுத்துருக்கேன்னா இதை நீங்கள் குரூப் 4க்கும் படித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்போ குரூப் 4க்கு படிக்கிற விஷயம் தான் குரூப் 1, குரூப் 2க்கும் மெயின்ஸுக்கும் தேவைப்படும். இந்த சோர்ஸ் ரொம்ப வந்து முக்கியம். ஓகேவா? மெயின்ஸுக்கு நோட்ஸ் எப்படி மேக் பண்ணலாம் நான் தனியாக வீடியோ கொடுக்குறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்குவோங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் மெயின்ஸ் லெவலில் கொடுத்துருந்தா அது குரூப் 1, குரூப் 2க்கு மட்டும், அதை கொடுக்கலன்னா அந்த புக்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரிலிம்ஸ் லெவலில் குரூப் 4க்கு முடிச்சுக்குவோங்க. ஓகே, எந்த பால் போட்டாலும் கோல் அடிக்கணும், அதுக்காக தான். ரைட். ஸோ ஒரு நாளைக்கும் இந்த விஷயங்கள் முழுமையாக நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஃபுல்லாக வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த பிளான் பொறுத்த வரைக்கும் ரைட், நம்ம முழுசாக பேசிட்டே போனோம் அப்படின்னா ரொம்ப நேரம் வீடியோ வந்து போகும். இதில் ஓகே, ஸோ டே 50 வரைக்கும் நான் வந்து கொடுத்துருக்கேன்.
ஓகேவா? டேட் கிளியராக கொடுத்துருக்கேன். அடுத்த அப்டேட் உங்களுக்கு நவம்பர் மாதம் அப்டேட் ஆகும். அதாவது நவம்பர் ஃபஸ்ட்டு வீக்கில் உங்களுக்கு வீடியோ வந்துருங்க. சரியா? இவன் பிளானை ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஃபுல்லாக நான் முடிச்சு கொடுத்துருவேன். 180 நாள் பிளானில் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் கம்பேர் பண்ண மாதிரியும் குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 கம்பைன் பண்ண மாதிரி தான் பிளான் வந்து இருக்க போகுது. அடுத்த 50 நாளுக்கான பிளான் வந்து வரும். ஸோ 3 ஃபேஸ் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து கொடுத்துட்டேன். அடுத்த 50 நாள் நவம்பர் மாதம் வரும். அடுத்த 50 டிசம்பர் மாதம் நான் கொடுத்துருவேன். இந்த 3 மாதத்தில் மொத்த பிளானுமே இறக்கிடுவேன். நம்ம ஆனுவல் பிளான் வந்துடும். அந்த பிளானை பேஸ் பண்ணி எல்லா எக்ஸாமுக்குமே நம்ம தயாராகிறோம். ஓகே, ஸோ நோட்டிஃபிகேஷன் வரட்டும், வெயிட் பண்ணலாம் அப்படின்னா தயவு செஞ்சு காத்திருக்காதீங்க. காத்திருந்தால் கடைசி வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். நான் பண்ணுற தப்பு அங்கே தான் இருக்குது. அந்த தப்பை பண்ணாமல் இப்போயே ஆரம்பிங்க. நிச்சயமாக நம்மளால் கிராக் பண்ண முடியும். ஒரு மினிமம் கேரண்டியாவது இந்த 150 நாள் பிளானில் மினிமம் 75 நாள் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டா கூட 50% சிலபஸ் ஃபுல்லாக நீங்கள் முடிச்சிருப்பீங்க. அந்த 50% போதும். ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் முழுசாக ரிவைஸ் பண்ணிட்டு தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? 2026 தேர்தல் வருது. ஸோ தேர்தல் மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த அடுத்த ஒரு வருஷம் முழுமையாக ரன் ஆக சான்ஸ் இருக்குது. நல்லா வந்து பாருங்கள், இப்போ நம்ம யோசிக்கிறது ப்ரோ இன்கேஸ் 25 நோட்டிஃபிகேஷன் வரல என்ன வந்து பண்ணலாம், நல்லா பார்த்துக்கணும். இப்போது 2025 இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல ஒரு ஆகஸ்ட் மாதமோ இல்லை செப்டம்பர் மாதமோ குரூப் 4 வருது நம்ம வந்து வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? இங்கே இருந்து 2026 தேர்தல் இருக்கிறதுனால 75,000 வேகன்சி ஃபில் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 75,000 வேகன்சியில் குரூப் 4 நிச்சயமாக வரும், குரூப் 2 நிச்சயமாக வரும். அப்போ 2026 ஸ்டார்டிங்லேயோ இல்லைனா எண்ட்லேயோ கொடுத்தாங்க அப்படின்னா திடீர்னு படிக்க முடியாது. அப்போ அது வரத்துக்கு முன்னாடி முழுமையாக நம்ம படித்து முடிச்சிருக்கணும். இதுக்காக ஃப்ரீ டெஸ்ட்டு, டெலகிராமில் குவிஸ், இன்ஸ்டாகிராமில் குவிஸ் எல்லாமே நான் வந்து கொடுக்குறேன். டெலகிராம், இன்ஸ்டாகிராம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. என்கேஜாக கொண்டு போனோம் அப்படின்னா அடுத்த 6-8 மாதம் நம்ம கையில் நிற்கும். இப்போ டிஎன்பிசி வேகமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. குரூப் 2 மெயின்ஸ் 5 மாதத்தில் வரப்போகுது. ஸோ மெயின்ஸ் முடிச்சிட்டாங்க அப்படின்னா குரூப் 2A மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் சிபிடி மாடல் தான். இப்போ சிபிடி அப்படின்னா சீக்கிரமாக கரெக்ஷன் பண்ணிட முடியும், லேட் ஆக சான்ஸே இருக்காது. குரூப் 2 மெயின்ஸில் கம்மியான மக்கள் தான் எழுத போகிறாங்க. அப்போ ரிசல்ட் சீக்கிரமாக வர வந்து வாய்ப்பு இருக்குது. மே மாதம் கொடுத்துறாங்க அப்படின்னா மே மாதத்துக்கு அப்புறம் எப்போ வேணாலும் எந்த நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ எதிர்பாருங்கள் அப்புறம் தான் டிஎன்பிசி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எந்த ரூமர்ஸ் நம்பாமல் ப்ரிப்பேர் பண்ணதை மட்டும் பாருங்கள். எப்போ வந்தாலும் அடிக்கிறோம், அது மட்டும்தான். ஓகேவா? ஸோ பிளானில் ஏதாவது தேவைகள் இருக்குது, இல்லை மாற்றங்கள் வேணும், எதுவாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம ஃப்ரீ டெஸ்ட் வந்து ஆரம்பிச்சிடலாம். டெலகிராமில் வந்து கொண்டு போகலாம், சொல்லி அடிக்கலாம். 2025-26 நமக்காக காத்திருக்குது. நம்ம அதை தேடி போக போகிறோம். நம்ம தேடல் சரியாக இருந்தால் நமக்கு தேவையான விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். அதை நம்ம கப்புன்னு பிடிச்சிக்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்லா வந்து பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.